வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருந்தது இல்லையா, அதில் சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது எக்ஸாம் டேட் வந்துட்டு சொல்லாமல் இருந்தாங்க இல்லையா. ஆல்ரெடி வந்துட்டு சர்வேயருக்கு டிராஃப்ட்மேனுக்கு தனித்தனியான டேட் கொடுத்துருந்தாங்க. ஜான்வரி மந்த் 19 அப்படின்னு சொல்லிட்டு டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேனுக்கு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் அதற்கான சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியான ஒரு டீட்டெயில்டு சிலபஸ் அண்ட் டீட்டெயில்டு வீடியோ தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரியா. அதுக்கு முன்னாடி நேற்று ரோடு இன்ஸ்பெக்டருடைய ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆச்சு இல்லையா. ஸோ அதில் கிட்டத்தட்ட வந்துட்டு அவுட் ஆஃப் 450க்கு 200, 180, 210 அப்படின்னு எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஜாப் வந்து கிடச்சிருக்கு. அதாவது போய் எழுதினாலே பாஸ் அப்படின்ற ஒரு நிலையில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போஸ்டிங் வந்து வரப்போகுது இல்லையா. அப்படிப்பட்ட மாணவர்கள் எலிஜிபிள். பட் அவுட் ஆஃப் 450க்கு 380, 370 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்துட்டு நியாயமாக, கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பாக இருக்கா அப்படின்றத பற்றி உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தென் நேற்று வந்துட்டு சொல்லியிருந்த சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேனில் டோட்டல் 80 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் கோட் பார்த்திங்கன்னா புது கோடு வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது 490 அப்படி சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் வந்து அகைன் ஐடிஐ ஸ்டாண்டர்டில் தான். நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம். சிபிடி மெத்தட்ஸ் ஆஃப் டெஸ்ட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகே. இப்போது ஆல்ரெடி லாஸ்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணிங்க இல்லையா, சேம் அதே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஹால் டிக்கெட் வரும். பேப்பர் 1 ஆல்ரெடி எழுதுனது தான், பேப்பர் 2 மட்டும் நீங்கள் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். என்ன டேட் அப்படின்னா 17/2/2025, அதாவது நெக்ஸ்ட்டு மந்த்து இல்லாமல் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் ஃபிப்ரவரி மந்தில் 17 தான் வந்துட்டு எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சென்டர்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போட்டிருக்காங்க. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக சொல்லியிருக்காங்க, சரியா. சப்ஜெக்ட் கோட் பார்த்திங்கன்னா 490 அப்படின்னு புது சப்ஜெக்ட் கோட் கொடுத்துருக்காங்க. புது சப்ஜெக்ட் கோட்டில் ஒன்றும் வந்துட்டு புதுசாக சொல்கிற அளவுக்கு கிடையாது. இப்போ நீங்கள் சர்வேயர் டிராஃப்ட்மேன் ரெண்டும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸ், சரியா, இது எல்லாருமே வந்துட்டு டிராஃப்ட்மேன்ஸ்க்கு வந்து படிப்பீங்க அண்ட் சர்வேயருக்கும் வந்து படிப்பீங்க. ஸோ அதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேசிக் சர்வே கொடுத்துருக்காங்க. அதாவது சர்வேனா என்ன, செயின் யூஸ் பண்ணுறாங்களே செயின் சர்வே இருக்குது, அந்த செயின் சர்வேயில் மெட்ரிக் செயின் எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க, ரேஞ்சிங்னா என்ன, செயினிங் ஸ்லோப் கிரவுண்ட்ஸில் ரேஞ்சிங் எப்படி பண்ணுவாங்க, செயினிங் ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க, தென் ஆஃப்செட் எப்படி எடுக்கிறது, டேரக்ட் ஆஃப்செட் இருக்கு இல்லையா, அது பர்பெண்டிகுலர் ஆஃப்செட், ஆப்ளிக் ஆஃப்செட்ஸ்லாம் வரும் இல்லையா. ஸோ அந்த பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், ஒரு அப்ஸ்டக்கிள்ஸ் நடுவில் இருந்ததுன்னா அங்கே எப்படி செயினிங் பண்ணணும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை பற்றின ஒரு டைட்டில் வரும் இல்லையா, அது கொடுத்துருக்காங்க. தென் செட்டிங் அவுட், அதாவது வந்துட்டு செயின் லைன் இருக்குது, அதுக்கு பர்பெண்டிகுலர் வந்துட்டு செட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஆப்டிக்கல் ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை பற்றின பிரின்சிபல்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராஸ் ஸ்டாஃபில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அதோடைய பிரின்சிபல், அதோடைய யூசஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ட்ரையாங்குலேஷன் சர்வே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அந்த ட்ரையாங்குலேஷன் சர்வேனா என்ன, ட்ராவல்ஸில் ஓப்பன் ட்ராவல்ஸ்னா என்ன, க்ளோஸ் ட்ராவல்ஸ்னா என்ன அப்படின்ற டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஏரியா கேல்குலேஷன் எல்லாருக்குமே தெரியும். ட்ரையாங்கில் இருந்தால் ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு, இதுவும் வந்துட்டு 4 சைட்ஸ் இருந்ததுன்னா ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2 D1 + D2 இன்ட்டு H1, ஓகே. அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி அழகாக நீங்கள் வந்து ஏரியா கேல்குலேஷன் பண்ணி முடிச்சிட முடியும். பிளெயின் டேபிள் சர்வேங்க இல்லை, அதில் ஒரே ஒரு மெத்தட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது பிளெயின் டேபிள்னா என்ன, பிளெயின் டேபிள் சர்வேங்கில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் என்னென்ன சைஸில் இருக்கும், அது என்னென்ன பர்பஸ்க்காக அது பார்ட்ஸ் இருந்தது, என்னென்ன ஒர்க் பண்ணுது, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. தென் லெவலிங், சென்ட்ரிங், ஓரியன்டேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அதை பற்றி ஃபுல்லாக வந்துட்டு படிக்க சொல்லியிருக்காங்க. தென் மெத்தட்ஸ் ஆஃப் வந்துட்டு பிளெயின் டேபிள்ஸில் ஒரு சில மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, ரீசெக்ஷன் மெத்தட், ரேடியேஷன் மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளெயின் டேபிள் ஃபுல்லாத்தையும் சேர்த்து இங்கே ஒரே டைட்டில் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு லெவலிங், ரொம்ப ஈஸி. லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன இருக்குன்றதை எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க. இவங்க கொடுத்துருக்கிறது டில்ட் லெவல், ஆட்டோ லெவல், டம்பி லெவல் கொடுத்துருக்காங்க. லெவலிங் ஸ்டாஃபில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்றதை நம்ம படித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் லெவல்ஸ், ஃப்ளை லெவலிங், டிஃப்ரென்ஷியல் லெவலிங், செக் லெவலிங்ஸ், இந்த மாதிரியான லெவலிங்ஸ் இருக்கிற அதை தெரிஞ்சு வச்சுட்டு கம்ப்ளீட் த ரெடியூஸ்டு லெவல் ஆஃப் பாயிண்ட்ஸ், அதாவது ஆரல் ஃபைண்ட் அவுட்டிங் இருக்கு இல்லையா, ஹைட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் மெத்தட் அண்ட் ரைஸ் அண்ட் ஃபால் மெத்தட்ஸ், அதில் வந்து சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுட்டு அதனுடைய தியரி லைட்டாக படிச்சுட்டிங்கன்னா இந்த லெவலிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு காம்பஸ் சர்வே தெரியும், சர்வேயர் காம்பஸ், பிரிஸ்மெட்டிக் காம்பஸ், தென் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ், யூசஸ். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிளில் வந்துட்டு இன்க்ளூடட் ஆங்கிள் எப்படி கால்குலேட் பண்ணுறது, 4 பேரிங், பேக் பேரிங் கல்வேஷன், ஹோல் சர்க்கிள் பேரிங் டு ரெடியூஸ்டு பேரிங் கால்குலேஷன், அதே வந்துட்டு ஒரு பென்டகனலுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தியோடலைட், சரியா. இப்போ காம்பஸ் மூலமாகவும் ஆங்கிள்ஸ் மெஷர் பண்ணலாம். தென் தியோடலைட் யூஸ் பண்ணி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியல. ஸோ இந்த தியோடலைட்னா என்ன பேசிக்கான டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, சரியா. பார்ட்ஸ்
ஆஃப் தியோடலைட்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, தென் டைப்ஸ் ஆஃப் தியோடலைட்ஸ் வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆக்சஸ் இருக்கு இல்லையா, வெர்டிக்கல் ஆக்சஸ், ஹரிசாண்டல் ஆக்சஸ், ஆக்சஸ் ஆஃப் த டெலஸ்கோப், பபிள் டியூப் ஆக்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து படிப்போம். தென் அவ்வளோதான். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தியோடலைட்ஸ், அதில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்ப்போம், டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட், பெர்மனன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதை பற்றிலாம் பார்ப்போம் இல்லையா, அதுதான் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வந்து ரோடு இன்ஜினியரிங். இது வந்துட்டு டிராஃப்ட்மேன்ஸில் வந்து எல்லாருமே படிக்கிறது. அதாவது ரோட்னா என்ன. நெக்ஸ்ட்டு ரோடு இன்ஜினியரிங்ஸில் வந்து வேரியஸ் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து ஆஸ்ஃபால்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பைண்டர் கோர்ஸ் இருக்கும், டேக் கோட்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே வந்துட்டு வழித்தடங்கள் இருக்கு இல்லையா, அதை பற்றி படிப்பீங்க. சைடில் ஷோல்டர்ஸ், ரோட் மார்ஜின், அந்த டேர்ம்ஸ் வரும் இல்லையா, அந்த டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரைப் த வேரியஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் ரோடுடைய பயன்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரோடு அலைன்மெண்ட்டோடைய பிரின்சிபல் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து ஹைவே அலைன்மெண்ட், பிரின்சிபல் ஆஃப் ஹைவே அலைன்மெண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். தென் டிஃப்ரெண்ட் சர்வே ரெக்கார்ட் ஃபார் அலைன்மெண்ட், அதாவது அலைன்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வகையான சர்வேகள் வந்து இங்கே வந்து தேவைப்படுது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரோடை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, பேஸ்ட் ஆன் மெட்டீரியல்ஸ் வேறு, தென் அதனுடைய போக்குவரத்தினுடைய தன்மைகளை பொறுத்து வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே நம்ம வந்து படிச்சாக்கணும் இதில். தென் 6th டைட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்டேஷன். எல்லாருக்குமே தெரியும் டோட்டல் ஸ்டேஷனாக என்ன, அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது, ஒவ்வொரு பார்ட்ஸும் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, யூசஸ் ஆஃப் டோட்டல் ஸ்டேஷன் என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. தென் டைப்ஸ் ஆஃப் டோட்டல் ஸ்டேஷன் பொறுத்தவரையும் அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, தென் டோட்டல் ஸ்டேஷன் என்னென்ன வகைகள் வந்து இருக்குது, explain the precautions to be taken while using the total station. டோட்டல் ஸ்டேஷனை யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அதில் ஒரு பெரிய ஒரு 20 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போகணுன்னா கூட அதை பாக்ஸ்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா. மழை காலங்களில் வந்து மழை பெய்யும் போதோ இல்லைன்னா கிளைமேட்டை வந்து வேறு ரொம்ப கோல்டான கண்டிஷன்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து படிச்சு வச்சுக்கணும். தென் மெஷர்மெண்ட் வித் டோட்டல் ஸ்டேஷன். சரியா, அதாவது டோட்டல் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க, தென் அதற்கான ப்ரொசீஜர்ஸ். தென் டோட்டல் ஸ்டேஷனில் ஓப்பன் ட்ராவல்ஸ், க்ளோஸ் ட்ராவல்ஸ், அதாவது டோட்டல் ஸ்டேஷன் யூஸ் பண்ணி ஓப்பன் ட்ராவல்ஸ், க்ளோஸ் ட்ராவல்ஸ் பண்ணுவாங்க. இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இடிஎம்எல் தான் ஆக்சுவலி பிரின்சிபல் ஆஃப் இடிஎம்ஸ் அந்த டைட்டில்ஸாக வரணும். ஓப்பன் ட்ராவல்ஸ், க்ளோஸ் ட்ராவல்ஸ் கொடுத்துட்டு பிரின்சிபல் ஆஃப் இடிஎம் கொடுத்துருக்காங்க, 3D கோஆர்டினேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம உள்ள ரெஃபர் பண்ணி தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். 7th ஜிபிஎஸ், சேம் டிராஃப்ட்மேனுக்கு படிக்கிறது தான். ஜிபிஎஸ் உடைய கோஆர்டினேட் சிஸ்டம், ஜிபிஎஸ் உடைய செக்மெண்ட்ஸ், ஸ்பேஸ், கண்ட்ரோல் செக்மெண்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் பிரின்சிபல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் ஜிபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸை பொறுத்த வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக, அதாவது ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்க்ரீட்ஸில் என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணணும். அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர்சிசி, அதனுடைய யூசஸ் என்ன அப்படின்றத படிக்கணும். தென் ஆர்சிசிக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சரியா, கிரேட் ஆஃப் சிமெண்ட்டில் என்னென்ன கிரேட்ஸ் இருக்குது அப்படின்றத படிப்பீங்க. ரெயின்ஃபோர்ஸ்டு மெட்டீரியல்ஸ், தென் பெண்டிங் ஆஃப் பாருடைய பெண்டிங்ஸ் இருக்குது, த ஃபைண்டிங் த குவான்டிட்டிஸ், எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதுன்னு படிப்பாங்களே, அதை பற்றி படிக்கணும். இது வந்துட்டு நம்ம சர்வேருக்கும் அண்ட் டிராஃப்ட்மேன் ரெண்டுத்துக்குமே படிக்காத ஒரு டைட்டிலாக இருக்கும். இது புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். தென் ஃபவுண்டேஷனும் சேம் அதே தான். டெஃபினேஷன், ஃபவுண்டேஷன் என்ன, அதனுடைய டைப்ஸ் என்ன, பர்பஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் அண்ட் ஃபவுண்டேஷன் எப்படி ஃபெயிலியர்ஸ் ஆகுது அப்படின்றத பற்றி படிப்பீங்க. ஆட்டோகேட் வந்துட்டு நம்ம படிக்கிறது தான், சர்வேயர் சிலபஸில் வர்றது தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோகேட். தென் வந்துட்டு பில்டிங் ட்ராயிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பில்டிங் பொறுத்தவரையும் வந்து பிளெயின் எலிவேஷன் செக்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி படிக்கும். லே அவுட் ஆஃப் பிளான்ஸு, சைட் பிளான், க்ளீ பிளான்ஸ், டோபோ பிளான்ஸ்னால் என்னென்ன அப்படின்றத வந்து சொல்ல கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 10 கொஷின். இப்போ என்னென்னா மார்க் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அவங்களே வந்துட்டு கொடுத்துட்டுருக்காங்க. சரியா, இது வந்துட்டு ஒரு யூனிட்க்கு வந்து எவ்வளோ கொஷின்ஸ் அப்ராக்சிமேட்லி வரலாம் அப்படின்றத அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து ஜஸ்ட் அன் அப்ராக்சிமேட்லி. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பில்டிங் ட்ராயிங்ஸ்க்கு 10 கொஷின்ஸ் வரையும் வரலாம், ஆட்டோகேட்க்கு 20 கொஷின்ஸ் வரையும் வரலாம், அதே மாதிரி வந்துட்டு சிபிஎம்க்கு வந்துட்டு 20 கொஷின்ஸ் வரையும் வரலாம், ஜிபிஎஸ்க்கு 20 கொஷின்ஸ் வரையும் வரலாம்னு கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஸ்டேஷன் 25, ரோடு இன்ஜினியரிங் வந்து 10 கொஷின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் காம்பஸ் சர்வேயில் வந்துட்டு 25, ஏன்னா மேக்ஸ் நிறைய இருக்கும் அதில். தென் லெவலிங்கில் வந்து ஒரு 20 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சம்ஸ் கொஞ்சம் வர மாதிரி இருக்கும். தென் பேசிக் இன்ஜினியரிங்கில் 25 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய கொஷின்ஸ் எடுக்கலாம். சைல்ட் சர்வீஸ்லேருந்தே நிறைய கொஷின்ஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு பேசிக் இன்ஜினியரிங் ட்ராயிங்லேருந்து 25 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைட்டில்ஸ் வந்து கவர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம்ஸ் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதை நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 100% அதை கொடுத்தீங்க அப்படின்னாலுமே இந்த எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு அசால்ட்டாக வந்துட்டு அடிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஒரு 2 டைட்டில்ஸ் தான் உங்களுக்கு புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். எதுனா அந்த சிபிஎம் இருக்கு இல்லையா, அதுவும் கீழே ஒரு பில்டிங் ட்ராயிங்ஸ் இருக்குல்ல, இது 2 தான் வந்து கொஞ்சம் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒன்று சர்வேயில் படிப்பீங்க, இல்லை டிராஃப்ட்மேன்ஸில் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா, ஸோ ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாருமே வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர்